ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார். நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வுக்குழுவிலே தெளிவாக சொல்லிடுவோம். நாங்கள் அரசியலில் ஓட்டு வாங்கி தானே எம்எல்ஏ ஆகி தானே சபாநாயகர் ஆகியிருக்கோம். நன்றி. சரி, சொல்லிடவா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் அடுத்த கூட்டம் பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் சபை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இதுவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 8 பேர்களுடைய இறப்பு குறித்து குறிப்புகள் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்து சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2025-26 ஆண்டு கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கை அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம். நன்றி. சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். வரும் அக்டோபர் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதனை அவர் குறிப்பிடவில்லை. அலுவல் ஆய்வுக்குழு கூடி அது முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய செய்தி, அக்டோபர் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது என்ற செய்தி. மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கும் அப்பாவு பதிலளித்து பேசியிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு அரசியல் செய்வதாக அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அரசியலில் ஓட்டு வாங்கித்தானே எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன் என அண்ணாமலைக்கு அப்பாவு பதிலளித்திருக்கிறார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.